பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வந்து இன்றைக்கி வந்து தொடங்கியிருக்கு. ஸோ அதில் முக்கியமாக வந்து யார் வந்து ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் காட்டப்பட்டபடி யார் ஃபஸ்ட் இதில் எலிமினேட் ஆகிருக்காங்க, ஸோ அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த வீடியோவில் வந்து முழுசாக பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் என்ன காட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிக்கெட் டு ஃபினாலே வந்து டாஸ்க் வந்து தொடங்குதுங்க. இது வந்து முக்கியமாக வந்து ஆல்ரெடி இதில் வந்து எலிமினேட் ஆனவர்கள், அதாவது இவங்களால் ஹவுஸ்மேட்ஸால் இவங்க வந்து டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எலிமினேட் ஆனவங்க யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம அர்ச்சனாவும் விஜயம். அவங்களுக்கு அது பெரிதாக தேவைப்படாது, முக்கியமாக அர்ச்சனாவுக்கு அது தேவைப்படாது. ஏன்னா வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி வெளியில் பெரிய ஃபேன் பேஸ் இருக்கிறதுனால அவங்க இது கேம் ஆடி தான் வந்து டிக்கெட் டு ஃபினாலே வந்து இப்போ ஃபினாலேக்கு வரணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. அவங்க எப்பயுமே ஒரு ஃபினாலே கண்டஸ்டன்ட் தான். வின்னர் யார் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம். விஜயவர்மாவுக்கு ஆடாமல் இருக்குது வேணால் ஒரு மைனஸ் பாயிண்டாக இருக்கும். ஏன்னா வந்து விஜயவர்மா ஆடி இருந்தார் அப்படின்னா மேபி வந்து அவர் ஃபினாலேக்கு வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட் ப்ரோமில் காட்டப்பட்ட விஷயங்கள் என்னென்னா வந்து அந்த பிரிக்ஸை எடுத்துகிட்டு வந்து அடுக்கி அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே வந்து அந்த மேடையில் வந்து நிற்கணும். ஸோ இதுதான் டாஸ்க்கு. இதை வந்து நம்ம முழுசாக பார்க்காம அதை பற்றி ப்ரீஃபாக நம்மளால் பேச முடியாது. ஸோ லைவில் என்ன வந்து ஸ்டார்ட் ஆனோடனே அதை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி பேசலாம். ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து செகண்ட் ப்ரோமோவில் தான் ஒரு பெரிய சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம நிக்சன் தடவல் மன்னன் நிக்சன் வந்து கொந்தளிக்கிறாப்புல. என்ன கொந்தளிக்கிறான்னு தெரியல. ஒருவேளை வந்து மாயாக்கா ஏதாவது தோத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நேற்றுக்கு வந்து நாமினேஷன் பண்ணும் பொழுது ஸோ மாயாவை வந்து ஒரு காரணம் சொல்லி நாமினேட் பண்ணியிருப்பாங்க. உடனே அந்த இடத்துல நிக்சன் வந்து எப்படி நீங்கள் வந்து அதை சொல்லி அவரை நாமினேட் பண்ணலாம், உங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா, விக்ரமுங்க உங்களுக்குள்ள பெரிய பிரச்சனைகள்லாம் நிறைய போயிட்டு இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய கம்பு சுத்தினா சொம்பு தூக்கிட்டு வந்தாப்புல. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு கொந்தளிக்கிறானா, ஒருவேளை அவனுக்காக கொந்தளிக்கிறானா இல்லை உண்மையுமே மாயா வெளியே இருந்ததாக கொந்தளிக்கிறானா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. என்ன சொல்லி சொல்கிறான்னா, பாயிண்ட் ஆனால் கரெக்டாக தான் பேசுகிறாப்புல. அதை எடுத்து வைக்கிற பாயிண்ட் என்னமோ என்ன சொல்கிறாருன்னா, ஸோ இங்கே யாருமே அவன் ஜெயிக்கிறது கேம் ஆடலை, எல்லாருமே வந்து நீங்கள் டியோ கேமாக ஆடுறீங்க, அதாவது வந்து ஃபேவரட்டிசமாக ஆடுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நிக்சன் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஆண்டவருக்கு வந்து பாயிண்ட் கிடச்சிருச்சுங்க இந்த வாரம் வந்து நம்ம தினேஷை போட்டு புழகிறதுக்கு. ஏன்னா இவங்க பண்ணும்பொழுது இவங்க வந்து அந்த குரூப்பிசம் பண்ணும்போதெல்லாம் வந்து ஆண்டவருக்கு தெரியாது. தினேஷை பற்றி ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சுட்டாருன்னு வச்சுங்களேன், அதை பிடிச்சிப்பாரு. இந்த வாரம் வீக்கெண்டில் வந்து தினேஷ் வந்து வருத்தருக்கு தான் போகிறாங்க. என்ன சொல்கிறான் நிக்சன் சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து யாருமே இண்டிவிஜுவல் கேம் ஆட மாட்டீங்க, டியோவாக ஆடுறீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம தினேஷ் என்ன சொல்கிறாருன்னா, இந்த டாஸ்கில் வந்து யாருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணுமோ, யார் ஜெயிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு வந்து நம்ம எதிராக விளாட்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உண்மையாலுமே அந்த டாஸ்கில் அப்படி ஒரு வேலிடான பாயிண்ட் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ அது நம்ம டாஸ்க் ஆரம்பித்தா தான் அது நமக்கு தெரியும். அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாருன்னா, மணி அப்படிங்கிற மாதிரி எந்நேரமும் மணியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காப்புல. மணி வந்து இண்டிவிஜுவல் கேம் ஆடலை, அவர் வந்து ஃபேவரட்டிசம் பண்ணுறாரு, அவருக்காக கேம் ஆடலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது எது அப்படிங்கிறதுன்னு தெரியல. ஒருவேளை வந்து அவர் வந்து யாருக்காகவும் ஃபேவரட்டிசம் ஆடினாரா, இல்லை வந்து தினேஷோ, இல்லை நம்ம தினேஷை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய மைனஸ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர்கிட்ட எந்த ஒரு தவறான குற்றச்சாட்டும் அவர் மேலே வைக்க முடியாது. ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எப்பயுமே மணி ரவீனா கிட்ட வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது தினேஷ் கிட்ட. ஸோ அதை மாற்றிக்கிட்டால் தான் அந்த ஃபைனல் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அடைய முடியும். இப்பயுமே வந்து அன்அஃபிஷியலாக அவர் தான் லீடிங்கில் இருக்கார், ஃபஸ்ட் இடத்துல இருக்கார். இருந்தாலுமே அந்த ஃபேவரட்டிசம் அப்படிங்கிறது வந்து அவருக்கு தான் பேக் ஃபேர் ஆகுமே தவிர்த்து அது வந்து ஒரு பாசிட்டிவாக அமையாது. ஸோ அது இந்த ப்ரோமோவில் நமக்கு கிளியராக தெரியுது. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தினேஷ் வந்து மணிக்கும் ரவீனா விட்டுருங்க, மணிக்கு கொஞ்சம் ரொம்பவே வந்து ஃபேவரிசமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லுது. மணியும் ஒரு நல்ல பிளேயர், இண்டிவிஜுவலாக ஆட சொன்னால் ரவீனாவை இந்த கேம் விட்டு எடுத்துட்டா மணிக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது. கிட்டத்தட்ட ஃபைனல் வரதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கான்வர்சேஷனில் தினேஷ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் வந்து ஒன்ஸ் வெளியேறதுக்கப்புறம் நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நீ முடிவு பண்ணக்கூடாது, நான் யாருக்கு வேணால் ஒரு ஆடியன்ஸ் மாதிரி இருந்து சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அது வெளியிலேருந்து இவர் சப்போர்ட் பண்ணுறது நிக்சனுக்கு எப்படி பாதிப்பு ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை இவங்க அக்கான்னு சொல்லிக்கிட்டு நேற்று நைட்டில் இருந்து பூர்ணிமா கூட வந்து ஒரு டான்ஸ் கூட போட்டுக்கிட்டு இருப்பாருங்க. அக்கா கூட இப்படி இல்லாமல் டான்ஸ் ஆடுவீங்க அப்படிங்கிற மாதிரி முகம் சுழிக்கிற மாதிரி இருக்குது. மற்றவங்க மாதிரி இது நான் ரொம்ப டீப்பாக இறங்கி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். நமக்கு அந்த அளவுக்கு ஒரு தேவையான விஷயம் இல்லை. வியூஸ்க்காக போயிட்டு அவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து நம்ம பேசி இன்னும் அதை வந்து பெரிதாக்கி இன்னும் மக்கள்கிட்ட போய் சென்றடைய வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ப்ரோமோவில் நடந்த விஷயங்கள். இதை பற்றி நம்ம ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா, இந்த டாஸ்க் ஒன்ஸ் ஆரம்பித்து அது போனால் தான் நமக்கு வந்து கிளியராக தெரியும். ஸோ அது வரைக்கும் வந்து யார் மேலே தவறு யார் மேலே கரெக்ட் அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரியாது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே. அடுத்த ப்ரோமோவில் அடுத்த லைவ் அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் ஆனந்த்.